ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூர் டு வால்பாறை ட்ரிப்பில் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோன்னா பொள்ளாச்சி ஹைவே ரோட்டில் தாங்க போயிட்டு இருக்கோம். வால்பாறையில் எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குங்க. நம்ம போகிற டைமுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எல்லாம். ஸோ நான் பண்ணுற ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகிங் வீடியோ தாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. நான் ட்ராவல் பண்ணுற பைக்கு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான். முன்னாடி என் ஃப்ரெண்டு போயிட்டு இருக்கான் மீட்டிஆர் 350. நாங்கள் 2 பேரும் சிங்கிள் பைக்கில் தான் போயிட்டு இருக்கோம். 5 பேர் ட்ரிப் போகலான் தான் பிளானு. ஸோ 3 பேர் வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரே பிளான் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க வால்பாறைக்கு. ஸோ அங்கே இருக்க நிறைய பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணலான் தான் பிளானு. இன்னும் நான் பொள்ளாச்சி ரீச் பண்ணலான்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சி பக்கத்தில் தான் போயிட்டு இருக்கேன். இது என்ன ஊருன்னு நமக்கு தெரில கரெக்டாக. பெட்ரோல் ஃபுல் பாயிண்ட் காமிக்குதுங்க. ஏன்னா நான் கோயம்புத்தூர்லேயே ஃபுல் டேங்க் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பொள்ளாச்சிலேயே வந்து பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணிடுவேன். ஏன்னா இங்கே விட்டால் கடைசியாக வால்பாறை மெயின் சிட்டி போனால் மட்டும்தான் பெட்ரோல் பங்க்கு. அதுக்குள்ளே எங்கேயுமே பெட்ரோல் பங்க் கிடையாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் பங்க்கு எங்கேருந்து வரீங்களோ அங்கேருந்து ஃபில் பண்ணுவேன். இப்போ பொள்ளாச்சி வந்தாச்சு. பொள்ளாச்சிலேருந்து ரைட் எடுத்தோன்னா 22 கிலோமீட்டர் ஆலியார். இப்போ ஆலியார் ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு ஃபேவரட்டாக பிடிச்ச ரூட்டே இந்த ஒரு ரூட் தான். வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா சென்ட்ரல் ரோடு சைடில் ஃபுல்லாக மரம், அடிக்கிற வெயிலுக்கு சில் கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது. இங்கேருந்து ஆலியார் போகிற வரைக்குமே இப்படியே தான் இருக்குது ரூட்டு. அப்படியே சூப்பராக இருக்குது. சைட்லலாம் ரசிஸ்ட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கலாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே புளிய மரம் தான். இந்த ரோடு தான் வேறு மாதிரி இருக்குது. சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குதுங்க. நான் ஒரு 60+ போயிட்டு இருப்பேன். ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது பைக்கு. சூப்பராக இருக்குது பைக் ஓட்டுறக்கு ரூட்டு. அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ ஆலியார் ரீச் ஆகிட்டோம். நான் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பிரிட்ஜு வருங்க. அந்த பிரிட்ஜு தான் ஹைலைட்டே. வால்பாறைன்னு சொர்க்க வாசல்னே சொல்லலாம். அப்படி இருக்கு அந்த பிரிட்ஜு. ரொம்ப தூரத்தில் பார்த்தாலே அவ்வளோ அழகாக தெரியுங்க. அந்த தூணு தான் அதில் இருக்கிற ஹைலைட்டே. சூப்பராக இருக்குது. லெஃப்ட் சைடு வாட்ரு, ரைட் சைடு வாட்ரு. ஏன்னா லெஃப்ட் சைடு தான் வந்து டேம் திறந்து விட்ற அந்த மதங்கள்லாம் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அங்கே இருந்தாலும் தண்ணி அழகாக ஊற்றிட்டு இருக்குது. அங்கே பாரு எம்மா எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே கொஞ்சம் 2 ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோமா? சூப்பராக இருக்குது. லொக்கேஷனு வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவோம். ஆலியாரில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா பார்க்கு, ஆலியார் டேமுடைய பார்க்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு 1 கிலோமீட்டரில் வால்பாறையோட செக் போஸ்ட் செக் போஸ்ட்டில் நம்ம டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ செக் போஸ்ட் பக்கத்தில் வந்துட்டேங்க. என்னங்க இவ்வளோ கார் நிற்கிது? அடடா, என்ன செக் பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியலையே. சரி போவோம். போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நாம் கிளம்ப வேண்டியதான். அப்படியே 2 பேர்த்துக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஏன்னா அதாவது செக் போஸ்ட்டில் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 30 ரூபி சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பைக்கு வந்து 20 ரூபி, மொத்தம் 50 ரூபி. நாங்கள் 2 பைக்கில் 2 பேர் போகிறதால 100 ரூபி சார்ஜ் பண்ணாங்க. ஏம்மா இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் கவியருவி, மங்கி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அதை 4 ரூட் ஃபுல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், சின்ன வாட்டர் ஃபால்ஸ். ஃபுல்லாக வாட்டர் கிராசிங் தாங்க. ஃபுல்லாக பிரிட்ஜு தான். இதான் மான்சூன் டைம்லலாம் வந்துட்டோன்னு வையன், அவ்வளோ சூப்பராக இருக்குது ரூட்டு. அவ்வளோதான், டிக்கெட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஆலியார் டேமோட வியூ பார்க்கலாங்க. இதுதாங்க அப்பர் ஆலியார். இதை போய் மேலே போய் நின்றுட்டு ஒரு 13வது ஏர்பேன் பெண்டில் நின்று பார்த்தோன்னு வைங்களேன், அவ்வளோ அழகாக. 2 கிலோமீட்டர் பக்கம் பஸ்ஸு காரு எதுவுமே வரலைங்க. கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. ஏதோ இருக்க யானைக்கான நின்றுருக்குமே அப்படின்ட்டு. மேலே பாருங்க பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்மளும் அப்படியே மேலே போக வேண்டியதான். சூப்பராக இருக்குது ரூட்டு. ஐஸ் ஊற்றுட்டு இருக்காருங்க. எம்மா இங்கே தாங்க எங்கேயோ எலிஃபெண்ட் கிராஸ்ன்ட்டு போட்டிருப்பாங்களே. இங்கே வந்தாலே எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு இங்கே தான் வந்தாகணும் யானை. சரி இருந்தாலும் இது வந்து யானை நடமாட்டம் இருக்க ஒரு பகுதி தான். ஏன்னா இப்போ வந்து டைம் வந்து ஒரு 8:30 மணி இருக்குது. இந்த டைம்லலாம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ மலைக்குள்ளே உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ரோட்டில் வந்து காரு, பைக்கு, பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதால இந்த டைமில் இருக்கிறது கஷ்டம்தான். சாயங்காலம் ஈவினிங் டைம் பார்த்தோம்னா ஒரு 5 o'clock இந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக வரக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சாயங்கால டைம்லாம் வரும்போது கொஞ்சம் பார்த்து தான் வரணும். இப்போ நம்ம கவியருவி பக்கத்தில் வந்தாச்சு. போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மலையில் தான் வரும் போல் இருக்குது தண்ணி ஃபுல்லாக. இந்த பிரிட்ஜ் வழியாக தான் கீழே போக போல் இருக்குங்க கவியருவியோட வாட்ரு. நிறைய பேர் வெளியிலேயும் நின்றுட்டு அப்படி ஜாலியாக பாட்டுங்க. ஏதோ பாரு தண்ணி வருது. உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்க்க 3 யானை ஸ்பாட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் எவ்வளோ பேர் குளிச்சுட்டு இருக்காங்க.
இந்த அருவி பார்க்குறது நான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். நம்ம குளிக்கல காலும் கூட நினைக்கலங்க, அதில் நிறைய க்ரௌடு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அப்படியே கிளம்பிட்டோம் பார்த்துட்டு. கவியருவி ஒரு வழியாக உள்ளே போய் பார்த்து வந்தாச்சுங்க. இந்த டைமில் தான் ஓப்பனில் இருக்குது. கிட்டத்தட்ட நான் 3 டைம் இந்த ரூட்டில் வந்துட்டேன். ஒரு டைமும் கூட ஓப்பன்லேயே கிடையாது. அப்போ ஃபுல்லாக மான்சூன் டைம் அப்படிங்கிறனால ஓப்பனில் இல்லை, ஃபுல்லாக தண்ணி போயிட்டு இருந்ததுனால விடலை உள்ள. இப்போது நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க உள்ள. சரி ஓகே நாமளும் அப்படி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனால் வாட்டர் ஃபால் அவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றிட்டு இருந்துச்சு. சரி அப்படியே அதை பார்த்து ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக நாமும் வந்துட்டோம். குளிச்சிருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இருந்தாலும் ட்ரெஸ் எல்லாம் இது எடுத்துகிட்டு போகாதனால சரி வேணாம் அப்படின்ட்டு பாட்டு வீடியோஸ் மட்டும் எடுத்து அப்படியே கிளம்பியாச்சு. காலையில் 9 மணி தான் ஆகுது. இந்த டைம்லேயும் அத்தனை பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு வந்துட்டேன். ஹேய் இங்கே வர்ற வாட்டர் ஃபாலு, ஏய் சின்ன குட்டி வாட்டர் ஃபால் சூப்பராக இருக்குது. வால்பார் ஃபுல்லாக 4 ரூட்டு ஃபுல்லாக இதே மாதிரி தான் சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸாகவே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சைடில் பார்த்தாலும் அப்படியே ஃபுல்லாக மலை பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக இருக்குது ரூட்டே. இங்கே பாருங்கள் மலையை எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே ரசிச்சிட்டே போக வேண்டியதான். இங்கே பாரு இங்கே ஒரு வாட்டர் ஃபாலாக. போகிற ரூட் எல்லாமே வாட்டர் ஃபால் தான். நம்ம நின்னெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு டைமே கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் வந்து இந்த வால்பாறை ஹில் ஸ்டேஷன். அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. நீ ஃப்ரெண்ட் அப்படியே முன்னாடி அழுத்திட்டு போயிட்டு இருக்கான் பைக்காக. நம்ம அப்படியே ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து மீட்டியர் 350, அவன் 350 சிசி. நம்மளும் ஸ்ப்ளெண்டர் தானே, நம்ம பையில அப்படியே மெதுவாகவே கூப்பிட்டு போவோம். அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே போக வேண்டியதான். இந்த சைடில் ஒரு கால்வாய் பெரிய கால்வாயிட்டாக ஓடிட்டு இருக்கு. ஆனால் அந்த கால்வாய் பேர் என்னன்னு தெரில. தான் இங்கே இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குங்க கால்வாய். மேலே ரோட்லேருந்து அப்படியே பார்த்தோன்னு வைங்களேன், தண்ணி ஸ்லோவாக தான் போகிற மாதிரி தெரியும் மேலே பார்த்தா. ஆனால் கீழே ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. இப்போவே தெரியுது பாருங்களேன், கொஞ்சம் இப்போவே மேலேயே இவ்வளோ ஸ்பீடாக இருக்கும்போது ரொம்ப ஆழம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் மட்டும் தயவு செய்து யார் வந்தாலும் இறங்கிறாதுங்க. இந்த தண்ணி வந்து ஆலியார் டேம் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீ யாராவது இங்கே வரீங்க அப்படின்னா இந்த சைடு சும்மா நின்றுட்டு பார்த்துட்டு போகிறத மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா கீழே இறங்கி ஜாலியாக குளிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கிறதுக்கு அடிச்சுட்டு போயிடும். ஏன்னா தண்ணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. 10 கிலோமீட்டர் இருக்குங்க. டேய் திணறாதரா தம்பி, ஆப்போசிட்டில் எதுவும் வரல, ஓவர்டேக் கட்டுறா, போயிடுறா 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 டைம் தம்புறா. சூப்பர்ரா தம்பி, அவ்வளோதான் நார்மலாக போயிடணும். எதுவும் வரலன்னா போயிடல. வேறுங்க மொத்தம் 40 ஏர்பின் பென்ஸுங்க. ஒவ்வொரு ஏர்பின் பெண்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு போகலாம் பைக்கை. லைட் வெயிட் வேண்டிக்கிறதுனால ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸ்ப்ளெண்டர் பைக்கு. வெயிட் உள்ள பைக்கை அவ்வளோ ஹேண்டில் பண்ணி முடியுமா எனக்கு சரியாக தெரில. ஸோ இருந்தாலும் நம்ம பைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஹில் ஸ்டேஷனுக்கு. நான் ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ணும் சிங்கிளாக போகிறதால சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியுது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ப்ளெண்டர் பைக்கு ஹில்ஸுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அது டபுள்ஸாக போனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து ஹேர்பின் பெண்ட் வந்து ரொம்ப மெட்டாக இருக்குது, அதிலெல்லாம் ஏறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் சிங்கிளாக போயிட்டோம்னா அப்படி கிடையவே கிடையாது, ஜாலியாக போகலாம். ஹேர்பின் பெண்ட்ஸ் எல்லாம் அசால்ட்டாக ஏறிட்டு போகுது. இங்கிருந்து பார்த்தா பாதி டேமுடைய வியூ தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா அந்த பெண்டு வந்துடுங்க, 13வது ஏர்பின் பெண்டு. அங்கேருந்து பார்த்தோம்னா மொத்த ஆலியார் டேமும் அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம். அங்கேருந்து மங்கி ஃபால்ஸ் ஃபுல்லாகவே தெரியும். ஏன்னா டாப் வியூ பாயிண்ட்டே அதுதான். அங்கேருந்து உள்ளே போயிட்டோம்னா அப்புறம் அந்த மாதிரி வியூ பாயிண்டெல்லாம் பார்க்கவே முடியாது. இப்போ தான் 2வது ஏர்பின் பெண்ட் வந்திருக்கோம். இன்னும் மேலே போனோம்னா போயிட்டே இருக்குங்க நிறைய ஏர்பின் பெண்ட்ஸு. ஏய் கபிலா ஏறி ஆடுறது நம்ம காலம். அங்கங்கே நின்று பார்த்து போகிறதால டைம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிட்டு இருக்குது, அதனால் டைம் கிடைக்காது. ஏய் சூப்பரு, அருமையாக இருக்கியா, தூக்கி விடுது. கொஞ்சம் ஸ்பீடாக வந்தேன், அழகாக தூக்கி விடுது. பெண்டு அந்த மாதிரி பெண்டு மேடு குழியுமே இருக்கிறதால அப்படி மிதக்கிற மாதிரி தூக்கி விடுது. மேலே போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணிட்டோமா. இப்போ கரெக்டாக நம்ம வந்து 13வது ஏர்பின் பெண்டில் நின்றுருக்கோம். இங்கேருந்து பார்த்தா மொத்த ரோடும் தெரியும், ஃபுல் மலைவியும் தெரியும். அதான் அங்கே தெரியுதுங்களா, அதுதான் மங்கி ஃபால்ஸ். அப்படியே ரைட் சைடு பார்த்தோம்னா ஆலியார் டோமடி வியூ சூப்பராக இருக்குது. சின்ன இன்னும் வரைக்கும் வெயில் போட்டு கொளுத்திட்டு இருந்தது. இப்போ என்றானா சில் கிளைமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது, இருந்தாலும் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதால சூப்பராக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. அப்படியே ஜாலியாக போக வேண்டியதான். ஏன்னா இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக மழை சூப்பராக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக தண்ணி வர ஏரியாஸாச்சா, அதனால்
ஃபுல்லாக கூலிங்காக இருக்குது. இங்கே பக்கத்தில் அட்டைக்கட்டின்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் இன்னும் எவ்வளோ தூரம் தெரியலையே, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்தால் மட்டும்தான் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. பக்கத்தில் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அங்கே போயிட்டு பார்ப்போம். அட்டைக்கட்டி ஊர் வந்தாச்சுங்க. ஏன்னா இந்த ஹில்ஸ் ஏர்னா ஃபஸ்ட்டு ஊரே இந்த ஊர் தான். இனி இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஃபுல்லாமே இறக்கமாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஐயோ வாயா கீழே தான் வாயா. அப்படியே டைரெக்டாக போனோம்னா ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று வரும். ஏன்னா இங்கேருந்து வால்பாறைக்கு 28 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இன்னும் 28 கிலோமீட்டர் வால்பாறை. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதான். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டாக இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸு என்னன்னு நமக்கு தெரில சரியா. எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்குது. இங்கே வந்து யாரும் செக்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நான் இங்கே 1 மந்த் முன்னாடி வந்தேன். இந்த ரூட்டில் தான், இங்கே முன்னாடி தான் 2 பண்ணி அப்படியே க்ராஸ் பண்ணி ஓடுது. நான் என்றா கரடி தானா அப்படின்ட்டு பார்த்தா பண்ணி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு ரிட்டன் திருப்பி போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு நின்றுட்டு அப்புறம் வேணால் வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்குள்ளே அது ஓடி குதிச்சுட்டு ஓடிடுச்சிங்க. அது இதுக்குள்ளே சரி அப்படின்ட்டு ரிட்டனாக ஒரே அமுத்து அப்படியே கிளம்பிட்டோம். இதோ இங்கே தான் நான் சொன்ன வாட்டர் ஃபால் சொன்னேன்ல, அந்த வாட்டர் ஃபால் இங்கே தான் இருக்குது. ஏதோ பைக்கு தானே வருது, இது வரல. சரி அப்படியே போய் சைடில் நின்று பார்ப்போமா. அதான் 1 மந்த் முன்னாடி வரும்போது இந்த வாட்டர் ஃபால் ஃபுல்லாக வாட்டராக வந்துருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மான்சூன் டைம் நான் வந்த டைம். இப்போ மான்சூன் முடிஞ்ச ஒரு மாதம் ஆச்சு. இப்போ எல்லாம் வெயில் தான் கொஞ்சம் கொளுத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது. தண்ணி அவ்வளோக்கா வர்றதில்லை இந்த வாட்டர் ஃபால்ஸ்லையும். கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வாட்டர் வராமலாம் இல்லை, கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது எல்லா வாட்டர் ஃபால்ஸுமே. அப்படியே நாமளும் பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம கரெக்டாக 17வது ஹேர்பின் பென் வந்திருக்கோம். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த ஹேர்பின் பென்ஸோட அந்த போர்டுலாம் ஒவ்வொரு பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களா, அந்த பெண்டில் இருக்குமா இல்லை சும்மாவே போட்டிருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரில. எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா ஒவ்வொரு பக்கம் அந்த வரையாடு இருக்க அந்த ஏரியாஸ் எல்லாம் கண்டிப்பாக வரையாடு இருக்காம. ஆனால் நான் எது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கா இல்லை சும்மா அதுக்குன்னு வச்சுருக்காங்களா அப்படின்னு தெரில. நான் வால்பாறைக்கு 4 டைம் வரும்போதுமே இந்த லாரி நான் பார்த்துட்டே இருக்கேன். இதை வருஷக்கணக்கில் நிற்குதா இல்லை என்ன ஏதுன்னு நமக்கு தெரில. இருந்தாலும் இது நின்றுக்கிட்டே இருக்குது. 4 டைம் வரும்போதும் பார்த்தேன் இதே இடத்துல தான் நின்றுருக்கு. டயரெல்லாம் கலண்டு இருக்க மாதிரி இருக்குது. இது மாதிரி தான் நம்ம பைக்கு கண்டிஷனும் நல்லா இருக்கணும். ஏன்னா இங்கே ஏதாவது நம்மளது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா யாருமே வரமாட்டாங்க. ஒர்க் ஷாப் எங்கேயுமே இங்கே கிடையாது. டைரெக்டாக வால்பாறை போனால் மட்டும்தான், 25 கிலோமீட்டர் வால்பாறை மெயின் சிட்டி போனால் மட்டும்தான் ஒர்க் ஷாப்பே இருக்குது. ஏன்னா நீங்கள் வர மாதிரி இருந்தால் பைக் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டுவாங்க. இந்த லொக்கேஷன் கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னா அந்த வாட்டர் ஃபால் ரோடு டீ எஸ்டேட் செல்ஃபி ஸ்பாட்னே சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காற்றெல்லாம் ஜிலுன்னு அடிச்சுங்க. அப்படியே அதுக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து வாட்டர் ஃபால் ரோடு. நம்ம இப்போ உட்காந்துட்டு இந்த லொக்கேஷன் பக்கத்துலேயே தான் இந்த ரோட்டு இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது ஒரு செல்ஃபி ஸ்பாட்டுன்னே சொல்லுவாங்க ஃபுல்லாக. ஏன்னா இங்கே வர டூரிஸ்ட்டு அத்தனை பேர் இங்கே வந்து செல்ஃபி வீடியோஸ் எடுக்காமல் போகவே மாட்டாங்க. கண்டிப்பாக இங்கே வந்து வைப் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னே சொல்லலாம் வாட்டர் ஃபால் ரூட்டு. நம்ம அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் கிளம்பியாச்சுங்க. இனி வால்பாறை போயிட்டு அங்கே போய்ட்டு சாப்பிட்றத சாப்பிட்டு இல்லை டீ எதனா சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து டேரெக்டாக சோலையார் அணை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சோலையார் அணை கிட்டத்தட்ட அங்கேருந்து வால்பாறையிலேருந்தே ஒரு 20 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். போயிட்டு ரிட்டன் வரலாம். இப்போ வந்து மழை கிளைமேட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் மோடம் போட்டு இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் சூப்பராக இருக்குது. நீ முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போயிட்டு டக்குன்னு வர வேண்டியதான். ஹார்னை சூப்பராக இருக்குங்க. போலீஸ்கார் ஹார்ன் மாட்டிருக்காரு. நம்ம பைக்கு இதே போல் ஒரு ஹார்னை மாட்டலான்னு தான் ஐடியாவில் இருக்கேன். அப்படியே போகிற ரூட்லேயே வாட்டர் ஃபால் பார்த்தோம். அங்கே கொஞ்சம் நேரம்ட்டு ஏதோ ஒரு வீடியோவே ஏதாவது எடுக்கலாம் ரீல்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வால்பாறை டீ மட்டும் போய் சாப்பிட்டு அப்படியே சோலையார் டேம் போய் பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இங்கேருந்து வந்து சோலையார் டேம் ஒரு 20 கிலோமீட்டர் வருது. அங்கே எவ்வளோ டைம் கிடைக்குமோ அந்த டைமுக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வருங்க. ஏன்னா எனக்கு 1 டே ட்ரிப்பாக தான் வந்திருக்கோம்.
ஸோ வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வரலாம். ஏன்னா நிறைய இடங்களெல்லாம் கவர் பண்ணலான்னு தான் பிளான் வந்துச்சு. ஸோ வந்து இங்கே டைமே கிடைக்காது போல இருக்குது, எந்த ஒரு இடத்துக்கு பார்க்க முடியாது. ஆனால் ரிட்டர்ன் போகும்போது கவர்கல் வியூ பாயிண்ட்டு பார்த்து போகலாம் அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியாவோடு போயிட்டு இருக்கான். இந்த சைடு கூழாங்கல் ரிவர் தான் போயிட்டு இருக்கா. கூழாங்கல் ரிவர் தான் அந்த வழியாக வருது போல் இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்குங்க, ரூட்டெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. பைக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஏன் நிற்கிறா என்னன்னு தெரியலையே. சரி கொஞ்ச நேரம் நின்றுட்டு போவோம். கூழாங்கல் ரிவர் தான் இந்த வழியாக போகும் போல இருக்குது. இது வந்து யார் ஃப்ரெண்டு கேமரா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டோம், அதை கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வாங்கிட்டோம். இன்னும் சோலையார் வந்து இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் என்னமோ இருக்குங்க. ஏன்னா 8 கிலோமீட்டர் கொஞ்சம் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரதை பார்க்கணும். ஆனால் போகிற ரூட்டில் சைடில் ஊருக்கு நிறைய இருக்கிறதால குழந்தைங்க மாடு ஆடெல்லாம் குறுக்க வந்துட்டே இருக்குங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதா பெட்ரு. ஏன்னா இந்த இடத்துல யார் குறுக்க வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே ஒரு ஸ்ட்ரைட் ரோடு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது. இதுதான் சோலையார் டேமுங்கிறதே ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. சைடில் ஃபுல்லாக மலை, சென்ட்ரல் ரோடு. இங்கே நிறைய பேர் நின்று உள்ளே செல்ஃபியெல்லாம் போய் எடுத்துகிட்டு இருக்காங்க. உள்ளே அலௌடு என்னன்னு தெரில. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரல இந்த சைட்லாம் தண்ணியே அவ்வளோக்கா இல்லை. இப்போ வந்து ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மான்சூன் டைமில் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு நாங்கள் போயிட்டு இருக்கோம். இந்த டைமில் சோலையார் டேமை ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்களா என்னன்னு தெரில. ஓப்பன் பண்ணியிருப்பாங்கிற நம்பிக்கையில் போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம் ஓப்பனில் இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா நிறையா ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. சரி இப்போ கொஞ்சம் மான்சூன் தானே, அப்பப்போ மழை வந்து இருக்கால கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது அப்படின்ட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஏய் இங்கே பாருங்கள், ஆட்டுக்குட்டி குறுக்க வருது பாரு. டே டக்குன்னு போடா. அப்படியே போவேனதான். இந்த மாதிரி தாங்க, எந்த இடத்துல குறுக்க வருன்னே சொல்ல முடியாது. நாம் ஸ்லோவாக வரதான் கொஞ்சம் பெட்ரு, நம்மளுக்கு சேஃபு. ஆமாம் சொல்ல மறந்துட்டேன். பால்பார் மெயின் சிட்டியில் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரி முன்னாடி பைக் பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டுங்க. உள்ளே போய்ட்டு டீ சொல்கிறதுக்கு முன்னாடியே மொபைல் எடுத்து வெளியே பார்க்குறேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. பைக் நம்பரோட ஜூம் பண்ணி ஒரு வீடியோஸ் வந்துச்சு. நான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா திடீர்னு ஒரு மெசேஜ் இந்த மாதிரி வருது அப்படின்ட்டு வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை, எதுவுமே தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே போய் உட்காந்தான். ஒரு ப்ரோ வந்து டிஎம் பண்ணார். ப்ரோ எங்கே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொன்னார். கேட்டதுக்கு நான் ப்ரோ இந்த மாதிரி வால்பாறையில் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ப்ரோ நானும் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே கரண்ட் லொக்கேஷன் சென்ட் பண்ணி விட்டோம். சென்ட் பண்ணி விட்ட உடனே அவர் வந்தார். வந்துட்டு ஹாய் ப்ரோன்னு சொல்லிட்டு அப்படியே கை கொடுத்தாரு. நானும் கை கொடுத்து ப்ரோ நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆனால் யாருன்னு எனக்கு தெரில. சரி அப்படின்னு சொல்லிட்டு வாய்விட்டே கேட்டுடலாம். ப்ரோ நான் உங்களை பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னதுக்கு ப்ரோ நான் உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கேன் ப்ரோ, ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தீங்க, அந்த ரீல்ஸை பார்த்தேன் அப்படின்னா. நான் வந்து ஒரு ரீல்ஸை போட்டிருப்பேன், இந்த சூப்பர் பைக் இருந்தால் தான் ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு ட்ராவல் தான் முக்கியம், அந்த பைக் இருந்தாலும் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோ டீப்பாக பார்த்துருப்பார் போல் இருக்குது. ஏன்னா அந்த வீடியோஸ் வந்து நான் வால்பாறையில் தான் எடுத்தேன் அந்த வீடியோஸை. ஆனால் அப்படி இருந்தும் எவ்வளோ தான் வந்து ஒரு ரீல்ஸ் ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு டக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் டீப்பாக பார்த்துருக்காரு. எவ்வளோ ஃபீல் பண்ணி பார்த்துருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பைக் நம்பர் முதற்கொண்டு பார்த்துருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லை. நம்மளை சுற்றி எவ்வளவோ பேர் இருந்தாலுமே ஒரு அன்னவுன் பர்சன் வந்து யாருன்னே தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி கை கொடுத்து இந்த மாதிரி ப்ரோ உங்களதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவாக இருக்காங்க இல்லையா, அது ஒரு ஹாப்பினஸ்ஸுங்க. ட்ராவல் பண்ணுறது வேஸ்ட்டாக போல் போகலைங்க. ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தாங்க அவ்வளோ ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகுது. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்க இல்லையா, நான் வந்து இது எக்ஸ்பெக்டே பண்ண கிடையாது இந்த வரையெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நடந்திருக்கு. இதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாகவே இருக்குது. அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குது.
போதுங்க, இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் நம்மளுக்கு. உங்கள்கிட்ட என்ன பைக் இருக்கோ அந்த பைக்கை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஐசிசி பைக்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நான்லாம் ஸ்ப்ளெண்டரில் வந்து ட்ராவல் பண்ணுறது இல்லையா. நிறைய பேர் என்ன போல் லட்சக்கணக்கான பசங்க வந்து ஸ்ப்ளெண்டர்லேயே ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. லோ சிசி பைக்கில் தாங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு மைண்டும் மனசும் தான் முக்கியமே தவிர இந்த பைக்கிலலாம் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு அப்ஜெக்ஷன் கிடையவே கிடையாதுங்க. இதுதான் வந்து சோலையார் டேமு பக்கத்துலேயே வந்துட்டோம். உள்ளே போய் பார்ப்போமா இல்லை கீழேயே போய் பார்க்கலாமா? வாயோ கீழேயே போய் பார்க்கலாம் வாயா. நான் ஒரு 4 டைம் வால்பாறை வந்திருக்கேன். ஆனால் அதிரப்பள்ளி போகும்போது மட்டும்தான் இந்த சோலையார் டேம் வழியாக போனோம். அப்போ இருந்தே இந்த ரூட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஏன்னா இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து கீழே 2 கிலோமீட்டர் செங்குத்தாகவே போயிட்டுருக்கு. நிறைய ஏர்பின் பெண்ட் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. த்ராட்டில் பண்ணாமலே வண்டி ஸ்பீடாக போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நம்ம பிரேக்கிங் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும் நல்லது. ஏன்னா வந்து இது வந்து செங்குத்தாக போயிட்டு இருக்கு. பாருங்க இந்த இடமெல்லாம் இப்படி இருக்குன்னு. ஹே அழுத்திட்டு போகிறாரியா. சூப்பராக இருக்குது. டேம் தண்ணி வலிச்சு வர்றது பக்கமாக தான் இருக்குன்னு நினச்சோம். ரொம்ப லாங்கில் தெரியுது பாருங்களேன். இங்கே பாருங்க சில்ட்ரன்ஸ்க்கான பார்க்கெல்லாம் இருக்குது. ஆனால் நான் வந்து பிடிச்சதெல்லாம் ஓப்பன்லேயே இல்லை. இதெல்லாம் ஓப்பனில் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த டேர்னிங்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான டேர்னிங்ஸு. யார் எந்த இடத்துல ஸ்பீடாக வருன்னு தெரியாது. ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கெல்லாம் அவ்வளோ சான்சஸ் இருக்குது. ஏதோ தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால் தெரியுற மாதிரி இருக்கே. ஏய் வாட்டர் ஃபால் தான்யா, சூப்பராக இருக்குது. வரையில் இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகுமா? அந்த சைட்லேருந்து வர வாட்டர் ஃபால்லேருந்து தண்ணி ரோட்லேயே வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தண்ணி மிதிச்சுட்டு டேர்னிங்ஸ்லாம் போய் ரொம்ப படுக்கு போட்டு எடுத்துடாதீங்க பைக்கை. ஏன்னா ஸ்லிப் ஆக்கி விட்டுது. டயர் ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறதால திடீர்னு படுக்கு போட்டோன்னு வைங்களேன், அப்படியே பைக் அப்படியே படுத்துருங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் வந்து ஆனால் அந்தளவுக்கு விலகலை, கொஞ்சம் ஸ்லிப் ஆக்கினா அப்படியே வளட்டிட்டு போய் அப்படியே ஓரமாக சைடில் நின்றுட்டேன். உயிரே போய் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்களே யாராவது வரீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமாவே வாங்க. அந்த மாதிரி வாட்டர் கிராசிங் இருக்கிற பக்கமெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. டேர்னிங்ஸ் எல்லாம் ரொம்ப பைக் படுக்கு போட்டு எடுக்காதீங்க. இங்கேயே தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. அதே தண்ணி தான் போல் இருக்குது. கீழே அப்படியே போகும் போல், அந்த ஆற்றுல போய் அப்படியே ஜாயிண்ட் ஆகும் போல். தண்ணி வர சைடே வந்துட்டேன் கீழே. அங்கே பாருங்கள் ஏதோ ஒரு மதக்களை பட்டு தான் தண்ணி வருது. இது வந்து மான்சூன் டைமில் வந்திருந்தா இன்னும் நிறையா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லைட்டாக தான் திறந்து விட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி இல்லை டேமில். ஆஹா பரவாயில்லைங்க. ஏன்னா வந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தது வேறு. ஆனால் அதான் சொல்லுவாங்களே, நான் கேட்டது ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி வந்துட்டோம். ஏன்னா நான் வந்து ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக போவோம். ஆனால் கொஞ்சம் ஏமாந்துட்டோம். பரவாயில்ல, இருந்தாலும் வர ரூட்டு ஃபுல்லாமே நான் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வர ரூட்டு தாங்க, அதைத்தான் என்ஜாய் பண்ணிக்கணும். அந்த டெஸ்டினேஷனில் மட்டும் கிடையவே கிடையாது அந்த ஹாப்பினஸ். சரி வாங்க அப்படியே போய் டேம் போய் பார்ப்போம். நல்லா தான் இருக்குது, பட் வெயில் தான் கொஞ்சம் கொளுத்தி எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பாருங்கள் டேமில் தண்ணி கம்மியாக தான் வருது. அண்ணா போனேன் அந்தளவுக்கு பெருசாக தண்ணி ஒன்று பாருங்க. ஒரே ஒரு மதகளை மட்டும்தான் வருது, அது கம்மியாக தான் வருது. இது வேறு கீழே வரதில் வேறு பைப்பில் வர மாதிரி வந்துட்டு இருக்குது. வற்றி போய் கிடக்குதுங்க. ஏன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட ஃபுல்லாக போயிட்டு இருந்திருக்கு தண்ணி. ஏன்னா மழை டைமாக இருந்தால் கூட தெரியாது. ஃபுல்லாக வாட்டர் ஃபால்ஸ் வந்து தண்ணி ஃபுல்லாக இருந்து டேம் ஃபுல்லாக வளையிறதால ஃபுல்லாக திறந்துடுவாங்க. இப்போ வந்து சைடில் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பாருங்க பால் அருவி மாதிரி அப்படியே லைட்டாக வலியுது பாருங்க. ஹாய் இப்போ பாருங்கள் வற்றி போய் எப்படி கிடக்குதுன்னு பாருங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது, காற்று அடிச்சுட்டு இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த சைடு டேமில் தண்ணி கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது. பரவாயில்ல,
நான் வந்தது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். இருந்தாலுமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் சம்மர் டைமில் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வாட்டர் அந்த அளவுக்கு இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர்றது வந்து வேஸ்ட்டு. ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ட்ராவலுங்கிறதே வந்து ஒரு டெஸ்டினேஷனில் கிடையாது, நம்ம ட்ராவல் பண்ணுற ரூட்டில் தான் இருக்குது எல்லா ஹாப்பினஸுமே. சரி, அப்படியே பாட்டு நம்ம கிளம்புவோம். கைஸ், போகிற வழியில் அப்படியே வாட்டர் ஃபால் பார்த்தோம். சரி, பைக்கு ஓட்டி ஓட்டி அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அப்படியே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டேன். இந்த சைடு பாருங்கள், இதுதான் வந்து டேமு. ரிட்டன் கிளம்பியில் வந்த ரூட்லேயே போகாமல் நடுமலை பச்சைமலை அந்த மாதிரி எஸ்டேட் ட்ரைவ் வழியாக போனோம். 3 பைசன் மென்ஸ்டன்ஸு. இது வந்து அந்த சர்ச்சு பச்சைமலைன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில என்னன்னு. அவர் போகிற வழி ஃபுல்லாமே அப்புறம் மிஸ்ட்டு கவர் ஆயிடுச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் மிஸ்ட்டு கவர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நடந்துருச்சு. மதியம் சாப்பிடாதால பசி எடுத்துருச்சு. சரி, எக் நூடுல்ஸ் 2 சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இங்கே கவர்கல்லேருந்து மேலே தலைநார் போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிருக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வர வேண்டியதான். ஏன்னா இந்த டைமில் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரில, இருந்தாலும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா கிளைமேட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஃபாகு, மிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபாகு வேறு மாதிரி இருக்குது. பைக் ஓட்டுறக்கே அவ்வளோ ஃபீலாக இருக்குது. சில் கிளைமேட்டாக இருக்குது. அப்படியே நாமளும் போக வேண்டியதான். டக்குன்னு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அலோவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவ்வளோதான். நாங்கள் போனது கிடையாது, இது ஃபஸ்ட் டைமு. அலோவ் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. என்ட்ரி ஃபீஸும் கட்ட வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபுல்லாக அப்படியே கீழே இருந்து அப்படியே மேலே மேலே அப்படியே உரசிட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குது பைக் ஓட்டுறக்க. அங்கே பாருங்கள், அங்கே தெரியுதா, அதுதான் வந்து தலைநார். இல்லை கவர் கல்வி பாயிண்ட்டு. அதுலேருந்து மேலே போனால் மட்டும்தான் அந்த சைடு, அந்த மலைக்கு அந்த சைடு தான் தலைநார்னு நினைக்கிறேன் அந்த வியூ பாயிண்ட்டு. ஃபுல்லாக மலை ஃபுல்லாக ஃபாகு தான், மிஸ்ட்டு தான். உள்ளே தான் போகிறோம். இந்த டைமில் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில, இருந்தாலும் போய் செக் போஸ்ட்டில் போய் கேட்டு பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து டைம் வந்து 4:30 மணி ஆச்சு. இந்த டைமில் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில. இருட்டு கட்டின மாதிரி தெரியுதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க, இங்கிறது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே போனால் இன்னும் சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் போனது கிடையாது, இது ஃபஸ்ட் டைமு. போய் பார்ப்போம்ல. ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரில, பார்க்கலாம். வீடியோக்கு அலோவுடா எல்லாம் தெரியலையே. பாயா, பார்ப்போம். செக் போஸ்ட்டில் டிக்கெட் வாங்கிட்டோம். ஆனால் நிறைய ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஃபோன் நம்பரு, நம்ம நேமு, எந்த டைமில் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எதுக்கும் தெரில, ஒரு வேளை டேஞ்சரஸான ரூட்டோ என்னன்னு நம்மளுக்கு தெரில. ஏன்னா போனவங்க ரிட்டன் கீழே வந்தாங்களோ அப்படின்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னமோ இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க போல இருக்குது. நம்ம ஃபோன் நம்பர் முதற்கொண்டு வாங்குறாங்க. பரவாயில்ல, சேஃப்டிக்கு தானே, தப்பு இல்லை. ஆனால் ஒரு ஆளுக்கு 70 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது போகிற ரூட்டு. ஃபுல்லாக இங்கே பாருங்க, அந்த கல் ஃபுல்லாக அப்படியே பச்சை பசைன்னு இருக்குது பார்த்தியா, பாசி பிடிச்சி அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான். மிஸ்ட்டு கவர் ஏரியானாவே இந்த தலைநார் வியூ பாயிண்ட் தான். சூப்பராக இருக்குது பாருங்க, எப்பா. ஸோ கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டு விட்டுக்கோங்க. ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ்க்கெல்லாம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ, சே கீப் ட்ராவலிங்.